திருப்புடை மருதூர் ஓவியங்கள். திருப்புடை மருதூர் ஓவியங்கள் திருநெல்வேலியிலிருந்து நம்முடைய அம்பாசமுத்திரத்துக்கு போகிற வழியில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு ஊர் அப்படின்னா நம்முடைய திருப்புடை மருதூர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மிக பழமையான ஒரு சிவாலயம் இந்த திருப்புடை மருதூர். அதிலும் குறிப்பாக இதை நிறைய மருத மரங்கள் அங்கே நிறைய உண்டு. அதனால் இதை அர்ச்சுனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தலை அர்ச்சுனம், இடை அர்ச்சுனம், கடை அர்ச்சுனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் தலை அர்ச்சுனம்ங்கிறது ஸ்ரீசைலம், இடை அர்ச்சுனம்ங்கிறது திருவிடை மருதூர், கடை அர்ச்சுனம் சொல்லக்கூடியதான் இந்த திருப்புடை மருதூர். இந்த திருப்புடை மருதூருங்கிற இந்த ஊர் பார்த்தீங்கன்னா மிகவும் பிரசித்தி பெற்ற பல சிற்பங்கள் மட்டுமல்ல, அதாவது மரச்சிற்பங்கள் மட்டுமல்ல, பல ஓவியங்கள் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இங்கே உள்ள இறைவனுக்கு என்ன பேருன்னா நாரும்பூ நாதன் அப்படின்னு அதுக்கு பேர். இறைவனுக்கு நாரும்பூ நாதன் ஒரு திருநாமம். அம்பாள் கோமதி அம்மாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த எல்லாமே தத்துருவமாக அங்கே படங்களாக, ஓவியங்களாக அதனுடைய சுவர்களில் வரையப்பட்டிருக்கு. வீரமார்த்தாண்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மன்னர், அவர் இந்த மருத மரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த காட்டுக்கு வராரு. அங்கே மானை வேட்டையாடணும்னு சொல்லி முயற்சி பண்ணி துரத்துறாரு. அம்பு விடுறாரு. அந்த மான் மரத்துடைய பொந்துக்குள்ளே போய் விழுது. அந்த பொந்துக்குள்ளே போய் அந்த மானை பார்க்குறாரு. மான் அடுத்த நிமிடமே சிவலிங்கமாக மாறுகிறது. அதன் பிறகுதான் இந்த இடத்துல இந்த சிவாலயத்தை அந்த வீரமார்த்தாண்டன்கிறவர் ஏற்படுத்தி இருப்பார் அப்படின்னு ஒரு செய்தி சொல்லப்படுது. அதாவது இங்கே உள்ள இந்த சிற்பங்கள் மட்டும், இந்த மரச்சிற்பங்கள் மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய ஓவியங்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா 1500 ஆண்டு காலத்துக்கு முன்பு நடந்த பல செய்திகள், பல தகவல்கள் இங்கே சித்திரங்களாக வரையப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா 15ஆம் நூற்றாண்டில் நடந்த தாமிரபரணி போர் பற்றிய குறிப்புகள், அதாவது நம்முடைய இலக்கியத்தில் பதிவாகாத செய்திகள், நம்முடைய வரலாற்றில் கல்வெட்டுகளில் எந்த ஆவணங்களையும் பதிவாகாத பல செய்திகள், தகவல்கள் எல்லாம் இந்த திருப்புடை மருதூரில் இருக்கக்கூடிய இந்த சித்திரங்களில் பதிவாகியிருக்கு. அதுதான் இதனுடைய தனி சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு 15ஆம் நூற்றாண்டில் இருந்த தாமிரபரணி போரை பற்றிய பல செய்திகள் எல்லாம் இங்கே சித்திரமாக வரையப்பட்டிருக்கிறது. சீன நாட்டுக்கும் நம்முடைய தமிழகத்துக்கும் இடையே மிகப்பெரிய வாணிப தொடர்பு, அதுவும் தென்னிந்தியா, அதிலும் குறிப்பாக திருநெல்வேலியோடு மிகப்பெரிய வாணிப தொடர்பு இருந்திருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த ஓவியங்களிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அதாவது ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எந்த விதமான இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன ஓவிய சம்பந்தப்பட்ட எந்த விதமான மைகளோ அல்லது பிரஷ்களோ அதற்குரிய எந்த உபகரணங்களோ இல்லாத ஒரு காலத்தில் கூட அவங்க எப்படி அந்த நிறங்கள் அந்த எல்லாம் அவங்க தேர்ந்தெடுத்திருப்பாங்க, எப்படி தயாரிச்சிருப்பாங்க, அதில் எப்படி வரைஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஓவியர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா 2000 ஆண்டுகளுக்கு மேலே அந்த ஓவியங்கள் இன்னுமே அந்த பழமை மாறாமல் அப்படியே இருக்கிறது. நம்முடைய இலக்கியங்களில் ராமாயணம் தொடர்பான ஓவியங்கள், மகாபாரதம் தொடர்பான ஓவியங்கள், கந்த புராணம், சிவபுராணம், பெரிய புராணம் என்று நம்முடைய இதிகாசங்கள், புராணங்கள் என்னென்ன செய்திகள்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அவை எல்லாமே மிக தத்துரூபமான முறையிலே வரைந்திருக்கக்கூடிய சித்திரங்கள் எங்கே இருக்குன்னா அந்த திருப்புடை மருதூரில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட ரொம்ப பழமையான சிற்பங்கள், அதாவது மரச்சிற்பங்களும் இங்கே இருக்குது. அதனுடைய கோபுரத்தில் பார்த்தாலும் சரி, அதனுடைய வாயில் கதவுகளில் பார்த்தாலும் சரி, அதனுடைய பிரகாரத்தில் பார்த்தாலும் சரி, இவ்வளவு பழமையான ஓவியங்கள் இத்தனை ஆண்டுகளாக எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் இருக்கிறது. அந்த காலத்தில் நடந்த பல செய்திகள், சங்க இலக்கியத்தில் நடந்த பல விஷயங்கள் எல்லாத்தையுமே பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அந்த காலத்தில் இருந்த அந்த ஓவியர்கள் மிக அற்புதமான முறையில் கோயிலில் பதிவு செய்து வைத்து, அதனால் அடுத்த தலைமுறைக்கு பல செய்திகள் சொல்லக்கூடிய ஒன்றாக இந்த சித்திரங்கள் இருப்பதை நம்ம இன்றைக்குமே நம்ம பார்க்க முடிகிறது. மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.